நான் அடிச்சு சொல்றேன் நண்பர்களே, ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண எதிரி கிடையாது. அதுக்கும் மேல இந்த வீடியோவை நீங்க பார்க்கறப்போ ஒரு ரியல் ஹாலிவுட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் பார்த்த மாதிரி ஃபீல் வரும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதை ஒரு நாட்டோட கதை இல்ல, உலக அரசியலை குலுக்கிவிட்ட ஒரு வரலாறு. 2026 உலகம் ஒரு நூலிழை மேலே நின்று கிடக்கிறது. மத்திய கிழக்கில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற பகை இன்றைக்கு நேற்று உருவானதல்ல. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வரக்கூடிய கோபம் மாதிரி இல்லை. இது தலைமுறைகள் கடந்து வந்த இரத்த வெறி. ஒரு பக்கம் உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா, இன்னொரு பக்கம் பொருளாதார தடைகளால் நசுங்கிப் போன, போர்களால் கிழிந்து தொங்கும் ஈரான். ஆனால் இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண எதிரி கிடையாது. இது ஒரு தீராத தலைவலி. அமெரிக்கா எத்தனையோ நாடுகளை அடிபணிய வைத்திருக்கிறது, எத்தனையோ அரசாங்கங்களை மாற்றியிருக்கிறது. ஆனால் கடந்த 40 வருடங்களாக அமெரிக்கா நினைத்தும் முடிக்க முடியாத ஒரே விஷயம் ஈரான். ஏன் ஈரான் மட்டும் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது? 2024 சிரியா வீழ்ந்ததற்கு பிறகும் 2025 நடந்த அந்த பயங்கரமான 12 நாள் போருக்கு பிறகும் ஈரான் எப்படி இன்னும் தாக்கு பிடித்து நிற்கிறது? இந்த கேள்விக்கான பதில் அரசியலில் மட்டுமில்லை, மனித மனநிலையிலும் பழிவாங்கும் உணர்ச்சியிலும் கலந்திருக்கிறது. இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள நாம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப வேண்டும். இரத்தம் தோய்ந்த 1953 ஆண்டுக்கு. அங்கேதான் எல்லாம் ஆரம்பித்தது. 1953 ஈரான் அப்போது ஒரு நம்பிக்கையான நாடு. அவர்களுக்கு ஒரு பிரதமர் இருந்தார். அவர் பெயர் முகமது மொசாத். அவர் செய்த ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? எங்கள் நாட்டின் எண்ணெய் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொன்னதுதான். அதுவரை பிரிட்டிஷ்காரர்கள் தான் ஈரானின் எண்ணெயை உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். மொசாத் என்ன செய்தார்? இனி இந்த எண்ணெய் ஈரானிய மக்களுக்குத்தான் என்று அறிவித்து அதை தேசியமயமாக்கினார். மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி, குறிப்பாக பிரிட்டனுக்கு. அவர்கள் நேராக அமெரிக்காவை அணுகினர். மொசாத் கம்யூனிஸ்டாக மாறிவிடுவார், ரஷ்யா பக்கம் போய்விடுவார் என்று பயத்தை கிளப்பினர். அப்போது அமெரிக்கா என்ன செய்தது தெரியுமா? ஜனநாயகத்தை பற்றி பேசும் அந்த அமெரிக்கா ஈரானின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தது. அந்த திட்டத்தின் பெயர் ஆபரேஷன் ஆஜாக்ஸ். CIA மற்றும் MI6 இணைந்து மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமரை பதவியிலிருந்து அகற்றினர். அதற்கு பதிலாக ஷா முகமது ரஸா பலவியை ஆட்சியில் அமர்த்தினர். அது அன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி போல இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைய நாளில் ஈரானிய மக்களின் மனதில் விதைக்கப்பட்ட விதை வெறுப்பு விதை. எங்கள் விதியை தீர்மானிக்க அமெரிக்கா யார் என்ற கேள்வி ஒவ்வொரு ஈரானியனின் மனதிலும் எழுந்தது. அடுத்த 25 வருடங்கள் ஷா ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி செய்தார். அவரின் பின்னால் இருந்தது அமெரிக்கா. ஈரானை ஒரு யூரோப்பிய நாடு போல மாற்ற நினைத்தார். ஆனால் அதே நேரத்தில் சாவக் என்ற ரகசிய காவல்துறையை வைத்து தன்னை எதிர்த்த அனைவரையும் சித்தரவை செய்தார். அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை வைத்து சொந்த மக்களையே அடக்கினார். மக்களின் கோபம் எரிமலை போல உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டே இருந்தது. அந்த எரிமலை வெடித்த நாள் 1979 புரட்சி. வரலாறு தலைகீழாக மாறிய வருடம். ஆயத்துல்லா குமைனி நாடு திரும்பினார். மக்கள் வீதிக்கு வந்தனர். ஷா நாட்டை விட்டு ஓடினார். இனி அமெரிக்கா எங்களுடைய எஜமான் இல்லை, நாங்கள் ஒரு இஸ்லாமிய குடியரசு, அப்படி ஈரான் அறிவித்தது. அதுவரை நண்பனாக இருந்த நாடு ஒரே நிறவில் அமெரிக்காவின் ஜன்ம விரோதியாக மாறியது. ஆனால் உண்மையான பிரச்சனை அப்போதுதான் ஆரம்பித்தது. தெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதரகத்திற்குள் ஈரானிய மாணவர்கள் புகுந்தனர். 52 அமெரிக்க அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடித்தனர். ஒரு நாள் இல்லை, 444 நாட்கள். உலகின் மிகப்பெரிய வல்லரசு தன்னுடைய அதிகாரிகளை மீட்க முடியாமல் திணறியது. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அவமானம்.
அன்றைக்கு விழுந்த அந்த அடி அமெரிக்காவின் மனதில் இன்னும் ஆறவில்லை. அன்றைக்கு ஈரானியர்கள் தெருக்களில் முழங்கிய அந்த கோஷம், மார்க் பார் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவுக்கு மரணம். அந்த சத்தம் இன்று 2026 வரை எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. சரி, 1979 பகை உருவானது. ஆனால் அதன் பிறகு எப்படி ஈரான் இவ்வளவு பெரிய சக்தியாக மாறியது? அதற்கு காரணம் ஈரானின் நிழல் யுத்தம். ஈரானுக்கு தெரியும், அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் மோதினால் ஜெயிக்க முடியாது. அதனால் அவர்கள் ஒரு வேறு வழியை தேர்ந்தெடுத்தனர். அதுதான் ப்ராக்ஸி வார், அதாவது தானே நேரடியாக சண்டை போடாமல் தனக்காக சண்டை போடும் சக்திகளை உருவாக்குவது. லெபனானில் ஹிஸ்புல்லா, காசாவில் ஹமாஸ், ஏமெனில் ஹூத்தீஸ், சிரியாவில் அசாத் அரசாங்கம், இந்த எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற பாதுகாப்பு வளையத்தை ஈரான் உருவாக்கியது. கிட்டத்தட்ட 38 வருடங்களாக இந்த பாதுகாப்பு வளையம்தான் ஈரானை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் 2024 முதல் 2026 வரை நடந்த சம்பவங்கள் இந்த அமைப்பை சிதறடித்து விட்டன. டிசம்பர் 2024, சிரியா. ஈரானின் மிக முக்கியமான கூட்டாளி பஷார் அல் அசாத், அவரின் ஆட்சி சரிந்தது. அசாத் நாட்டை விட்டு ஓடினார். சிரியா ஈரானின் பிடியிலிருந்து நழுவிப் போனது. அது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஈரானிலிருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் செல்லும் முக்கிய பாதை சிரியாதான். அந்த பாலம் உடைந்தது. அடுத்ததாக இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியது. காசாவில் ஹமாஸ் மீது தாக்குதல் நடந்தது. பின்னர் அவர்கள் லெபனான் பக்கம் திரும்பினர். ஹெஸ்பொல்லா தலைவர்கள் ஒருவருக்கொருவர் குறிவைத்து கொல்லப்பட்டனர். ஹெஸ்பொல்லா கடுமையாக பலவீனமடைந்தது. இப்போது ஈரானுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம் உருவாக்கிய பாதுகாப்பு வளையங்களெல்லாம் சிதறடித்து விட்டன. இனிமேல் நாம் தான் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும். அப்படித்தான் ஜூன் 2025 நடந்த 12 நாள் போர் ஆரம்பமானது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கினர். குறிப்பாக ஈரானின் பெருமையாக இருந்த பாலிஸ்டிக் மிசைல் பேசஸ், அதில் சுமார் 40% அழிக்கப்பட்டது. இப்போது நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். மார்ச் 2026. ஒரு சாதாரண நாடு இவ்வளவு அடிமாங்கினால் என்ன செய்வது? சரணடைந்திருக்கும். ஆனால் ஈரான் அப்படி செய்யவில்லை. அதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு பயத்தை உண்டாக்குகிறது. காயப்பட்ட புலி மிகவும் ஆபத்தானது. படைகள் பல இழந்துவிட்டது. கூட்டாளிகள் பலர் வீழ்ந்து விட்டனர். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானிடம் இன்னும் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அது நியூக்ளியர் வெப்பன். நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோ அணு நிலையங்களில் சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்கள் இடைவிடாமல் சுழல்கின்றன. யுரேனியம் செறிவூட்டப்படுகிறது. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய தலைவலி. ஏனெனில் ஈரான் அணுகுண்டு தயாரித்து விட்டால் மத்திய கிழக்கின் சக்தி சமநிலை மாறிவிடும். சவுதி அரேபியா, டர்க்கி போன்ற நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேடத் தொடங்கலாம். அதைத்தான் தடுக்க இப்போது ஓமன் நாட்டில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அமெரிக்க தூதர்கள், இன்னொரு பக்கம் ஈரானிய அமைச்சர்கள். ஆனால் இரு தரப்புக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. இது மட்டுமில்ல, பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா ஈரானை நெரித்து கொண்டே இருக்கிறது. மேக்சிமம் பிரஷர், அதாவது உச்சக்கட்ட அழுத்தம். ஆனால் அதையும் மீறி ஈரான் எப்படி பிழைக்கிறது? அங்கேதான் வருகிறது நிழல் கப்பல் படை. கடலில் அடையாளத்தை மறைத்து ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு 100கணக்கான கப்பல்கள் ஈரானிய எண்ணெயை உலகத்துக்கு விற்று கொண்டிருக்கின்றன. யாருக்கு? சீனாவுக்கு. ஈரானின் எண்ணெயை முழுவதையும் சீனா வாங்குகிறது. அதற்கு பதிலாக பணத்தை வாரி இறைக்கிறது. அமெரிக்கா என்னதான் தடைகளை போட்டாலும் சீனா இருக்கிற வரைக்கும் ஈரானை முழுவதும் வீழ்த்த முடியாது. அதோடு ரஷ்யாவும்.
உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன்களை கொடுத்து உதவுகிறது. பதிலுக்கு ரஷ்யா ஈரானுக்கு போர் விமானங்களையும் தொழில்நுட்பத்தையும் கொடுக்கிறது. இப்படி ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. ரஷ்யா, சீனா, ஈரான். இது அமெரிக்காவின் டாலர் சாம்ராஜ்யத்துக்கே ஒரு சவால். ஒரு பக்கம் அணு ஆயுதத்துடன் ஈரான், இன்னொரு பக்கம் போர்க்கப்பல்களுடன் அமெரிக்கா. யார் முதலில் கண்ணை சிமிட்டப் போகிறார்கள்? அல்லது உலகம் இன்னொரு பெரிய போரின் விளிம்பில் நிற்கிறதா? அதற்கான பதிலை காலமே சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மத்திய கிழக்கில் அமைதி இப்போதைக்கு ஒரு எட்டாக் கனவு. நண்பர்களே, இந்த வீடியோவின் பின்னால் பெரிய உழைப்பும் நிறைய நேரமும் இருக்கிறது. உங்கள் ஆதரவு இருந்தால்தான் இன்னும் பல வீடியோக்கள் செய்ய முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.